வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய கலைச்செம்மல் விருதினை பெற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய ஓவியர் ஆசிரியர் கோ வில்வநாதன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இது போன்ற பல விருதுகளுக்கும் பாராட்டுக்களுக்கும் உரியவர். அவர் எவ்வளவு அன்பை பெற்றிருக்கிறார் என்பதற்கு இந்த சபையே ஒரு சாட்சி. இத்தனை பேர் கூடி நின்று அவரை வாழ்த்துகிறீர்கள். இந்த மதிப்பிற்குரிய விருதை நாம் அனைவரும் அவரோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டுதான் இங்கு இருக்கிறோம். நண்பர்களே, இங்கு பல விஷயங்கள், அதாவது வில்வநாதன் அவர்கள் ஆற்றக்கூடிய பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணி என்பதை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களை நண்பர்கள் இங்கே பேசினார்கள். பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத நம்பிக்கை தான் அது. அதாவது கடவுள்கள் மனிதர்களை படைத்தார்கள் என்று. ஆனால் மனிதர்கள் தான் கடவுள்களை படைத்தார்கள், ஓவியர்கள் தான் கடவுளை படைத்தார்கள். இன்றைக்கு நாம் காண்கிற அத்தனை கடவுள்களின் உருவமும் ஓவியர்களால் உருவாக்கப்பட்ட உருவங்கள். இந்த ஓவியர்கள் இல்லையில் இந்த கடவுளை எப்படி நாம் உருவப்படுத்தி கொண்டிருப்போம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாம் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கடவுள்கள் உருவ வழிபாடு இல்லாவிட்டால் நினைவு சின்னங்கள், நினைவிடங்கள், ஸ்தூபிகள், இப்படி பல வடிவங்களில் கடவுளினுடைய நினைவுகள் உருவாக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஆதிக்கலை என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கலை இருக்கும் என்றால் மற்ற கலை வடிவங்கள் எல்லாமே மொழி உருவான பிறகு, இலக்கியங்கள் உருவாகிற போது தான் மற்ற கலை வடிவங்கள் உருவாகின்றன. இதற்கெல்லாம் முன்பாக மனிதர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உருவான கலை ஓவியக்கலை தான். நம்முடைய சிற்பங்களில் மட்டுமல்ல, குகை ஓவியங்களில், இன்னும் பலவற்றில் நாம் வரலாற்றை எழுதுவதற்கான சான்றுகளாக இந்த தொன்மையான ஓவியங்கள் தான் இருக்கின்றன. மனிதனுடைய ஆதி பண்பாட்டு வாழ்க்கையை அறிவதற்கு, ஏன் இப்பொழுது கீழடியில் நாம் காண்கிற பல சான்றுகளை எல்லாம் அன்றைக்கு எழுதப்பட்ட சித்திரங்கள் தான் நமக்கு காட்டுகின்றன என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமாக நாம் காண வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஓவியம் மட்டும்தான் எல்லா கலைகளோடும் தொடர்புடைய, எல்லா கலைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கலை. அது காட்சிக்கலையாக இருப்பதன் காரணமாக அதை பின்னால் வந்த, அது எழுத்தாக இருக்கலாம், இலக்கியங்களாக இருக்கலாம், அதற்கு பின்பு நிகழ்த்த கலைகள் எல்லாவற்றிலுமே ஓவியர்கள் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள் தான் முதன்மையாக இருந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அனைத்து விதமான கலைப்பிரதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கலைகளின் வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நான் இங்கே உள்ளே வரும்போது ஒரு அற்புதமான ஒரு உரையை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தேன். அது சத்யசீலன் சார் அவர்கள் ஆற்றிய அந்த உரை என்பது அது எனக்கு உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏனென்றால், நான் கலை சார்ந்த பல்வேறு துறைகளில் வேலை செய்யக்கூடியவன் என்ற முறையில் அவர் பல முக்கியமான விஷயங்களை அதில் குறிப்பிட்டார். அதாவது ஏஐ வரைக்கும் அவர் அதில் இணைத்து அதில் குறிப்பிட்டு அவர் பேசினார். முக்கியமாக நீங்கள் டிசைன்ஸ் பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயங்கள், இந்த உலகமே முழுக்க ஓவியர்களின் டிசைனால் உருவாக்கப்பட்டது என்பதை கூர்ந்து கவனிக்கிற எவரும் அறிய முடியும். நீங்கள் இந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓவியம் என்றால் ஏதோ ஒரு உருவத்தை வரைகிற ஒரு ஓவியர் என்பது ஒரு பொது கருத்து. அப்படி அல்ல. மாறாக இந்த உலகத்தை உருவாக்கியவர்கள் டிசைனர்கள், வடிவமைப்பாளர்கள், ஓவியர்கள். இதை நான் உயர் உதவிச்சு கழித்து கூறவில்லை. ஆப்பிள் அந்த ஐஃபோன் அதனுடைய வெற்றிக்கு காரணமாக ஒன்றை சொல்வார்கள். அதனுடைய தலைவர், மறைந்தவுடைய தலைவர் பார்த்திங்கன்னா, அந்த ஐஃபோன் வைக்கக்கூடிய கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அத்தனை டிசைன் அவங்க ரிஜெக்ட் பண்ணி அதை உருவாக்குறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனோட டிசைன் மாதிரி வேறு எந்த கவருமே இருக்காது. யூனிக். அந்த யூனிக்னஸை யார் உருவாக்குறான்னா ஒரு ஓவியம் தான் உருவாக்குறான். அவனால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். ஏன் இப்போ இந்த ஸ்டேஜோட அமைப்பு, இந்த மைக்கு, இந்த போடியம், இந்த லைட்டு, இந்த ஸ்பீக்கர், எதை வேணால் எடுத்துக்கங்க, முதல்ல அதுக்கு ஒரு டிசைன் தேவை. அந்த டிசைன் தான் பின்னாடி அது இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. நான் எப்போவுமே 2 விஷயத்தை நான் பல மேடைகளில் சொன்னேன். அதே மனசில் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உலகத்தை உண்மையில் தச்சர்களும் ஓவியர்களும் தான் உருவாக்குகிறார்கள்.
தச்சர்களுடைய உருவாக்கிய இந்த கட்டமைப்பில் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்தால் அந்த இடம் எப்படி சரிந்து விடுமோ, ஓவியர்கள் இல்லாமல் எப்படி ஒரு பொருளை நாம் உருவாக்க முடியாதோ, மனிதகுலம் கண்டறிந்த அனைத்துமே ஓவியக்கலையின் வழியாக கண்டறியப்பட்டவை அல்லது மனிதனுடைய தேவைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தவை ஓவியங்கள் என்கிற போது, நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் வழியாக தான் என்னுடைய கற்பனைகளை வந்து நான் உருவாக்கிக்கிட்டேன். என்னுடைய கற்பனை மனதை, கவிதை மனதை எனக்கு உருவாக்கியவை காமிக்ஸ் தான். இப்போ என்ன, நம்ம திருவள்ளுவர் படத்தை எடுத்துக்கலாம், கடவுள்களை பற்றி குறிப்பிட்டு திருவள்ளுவர் படம் பற்றி பல சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு கற்பனை திருவள்ளுவர் உருவம் தான் இன்றைக்கு அதிகாரபூர்வமான ஒரு உருவம். அது ஒரு ஓவியம் தான் உருவாக்குறார். இயேசுநாதருடைய படம், இன்னும் நிறைய நீங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட இந்த சித்திரங்கள் இவ்வளோ எதுக்குங்க. பாரதியாருக்கு ஃபோட்டோ இருக்குது, பாரதியாருடைய ஃபோட்டோவுக்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட பாரதியாருடைய ஓவியத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாருக்கு பாரதியார் ஃபோட்டோ பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த ஓவியம் தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரம், அதுதான் பாரதியார். அது அவரது ஓவியருடைய மனதில் அந்த பாரதியினுடைய எழுத்துக்களின் வழியாக அவர் உருவான ஒரு சித்திரம் பாரதிதாசனுடைய படம். இன்றைக்கு பெரியாருக்கெல்லாம் ஏஐயில் அற்புதமான படங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அது பெரியாரினுடைய கம்பீரம், பெரியாரினுடைய சிந்தனை, பெரியாரினுடைய ஒரு மன எழுச்சி, அவருடைய ஒரு சமூகத்திற்கான அவருடைய அந்த போர்க்குணம் எல்லாவற்றையும் விதவிதமாக வரைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரியார். நம்ம பார்க்குற வெறும் ஃபோட்டோ பெரியார் கிடையாது. பெரியார் வெவ்வேறு 100 பெரியாராக இன்றைக்கு அவர் உருவாகி கொண்டிருக்கிறார் என்றால் இதையெல்லாம் நம்முடைய ஓவியர்கள் சாத்தியப்படுத்துகிறார்கள். இன்னொன்று, அவர் ஏஐ பற்றி ரொம்ப குறிப்பிட்டார். நிறைய இன்றைக்கி ஒரு பயம் உருவாகி இருக்கிறது. நான் வில்வநாதன் கூட அதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். நான் அவர் என்னுடைய ஒர்க் ஷாப்பில் கூட அதை பற்றி பேசினார் வந்துட்டு. அப்போது அது முதல்ல வந்து ஓவியர்களுடைய இடத்த தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது, ரெண்டாவது இசைக்கலைஞர்களுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகுது, இப்படியெல்லாம் சில பேர் தொடர்ந்து பேசுகிறாங்க. உண்மை அது அல்ல. ஏனென்றால் ரொம்ப எலிமெண்ட்ரி லெவல் ஒர்க்கை வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஏஐ பண்ணிடும். ஆனால் கலையினுடைய மேன்மையான அல்லது புதுமையை அல்லது சிந்தனையினுடைய ஒரு ஆழத்தை மனிதர்கள் மட்டுமே காணக்கூடிய ஒரு கனவை இன்றைக்கு மனிதர்கள் மட்டும்தான் வரைய முடியும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. டெக்னாலஜி வந்து ஒரு டூலாக எப்படி இவ்வளவு காலம், இப்போ என்ன முன்னாடி கையில் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து வரையக்கூடிய ஒரு வசதி வந்த உடனே நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாச்சு, நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணோம். அதனுடைய ஒரு அட்வான்ஸ் டூலாக தான் நான் ஏஐ பார்க்குறேன். அது அப்படியே ஒரு ஓவியரை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஒரு ரைட்டரை ரீப்ளேஸ் பண்ணிடும். சினிமா எடுத்து இங்கே ஒரு ஸ்டோரி போர்டு தான் முதல்ல வரையப்படுது வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் அது சினிமாவை நோக்கின ஒரு மூமெண்ட்டே வந்துட்டு உருவாகுது. அப்போது ஏஐயினுடைய பங்கை இன்றைக்கு நிறைய பேர் மனித ஆற்றலை குறைத்து அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து ரொம்ப மேலாக வைத்து பேசுகிறவர்கள் பொதுவாக எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயப்படுறது நம்மளுடைய பழக்கம். அது வந்து உண்மை கிடையாது. நான் கலைத்துறையில் பல்வேறு துறைகளோடு இணைந்து வேலை செய்யக்கூடியவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன், இன்னும் மேலான இன்னும் புதுமையை நாடுவதற்கு. இப்போ உதாரணமாக ஏஐ ஒரு படம் வரையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறதுன்னா அதுக்கு ஒரு படம் வரைஞ்சி கொடுக்குது. வில்வநாதன் என்ன பண்ணுவார்னா, அவரே கொடுக்குறாருன்னா ஒரு படம் வரைஞ்சி கொடுக்குதுன்னா அதன் மேலே அவர் ஒர்க் பண்ணுவார், அதை வேற ஒன்று அவர் மாற்றுவார். இதுதான் ஒரு ஓவியரோட வேலை. பேசிக்காக ஒரு ஒர்க்கை வந்து யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒன்றை வந்து அவர் அதை மேம்படுத்துவார். ஏன்னா அவருக்குத்தான் நினைவுகள் இருக்கின்றன, அவருக்குத்தான் மனிதனை பற்றிய கனவு இருக்கிறது, அவருக்குத்தான் உணர்வுகள் இருக்கின்றன. ஏன் ஒரு தொகை அவர் சதீசன் சார் சொன்ன மாதிரி அது ஒரு பல்வேறு சோர்ஸ்லேருந்து சில விஷயங்களை எடுக்கும். ஆனால் அது புதிதாக ஒரு நினைவை உருவாக்க. இப்போ கூட பாருங்கள், நிறைய ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் தன்மையை நீங்கள் உணரலாம். ஒரு பிளாஸ்டிக் தன்மையோடு அது ஏன் இருக்குன்ட்டு. இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கையோடு அது காட்டுது. அது ஏன்னா அந்த சொற்கள் அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணுது. ஒரு ஓவியர் அதை ஒருபோதும் வரைய மாட்டார், அல்லது ஒரு சரியலிஸ்ட் ஓவியம் வரைஞ்சால் தான் அதை பண்ணுவார் அவர் வந்து. அதே மாதிரி இப்போ வில்வநாதன் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோடு பழக்கம் ஏற்பட்ட இந்த ஒரு குறுகிய சில காலத்தில் ஒரு 2-3 வருடங்களாக அவர் எனக்கு நேரடி பழக்கம் உண்டு. நாங்கள் சென்ற வருடம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட 25வது ஆண்டை ஒட்டி என்னுடைய பொது நூலகத்துறை சார்பாக தமிழ்நாடு முழுக்க எல்லா நூலகங்களிலும் ஒரு விழா எடுத்தோம். அப்போது எல்லா நூலகங்களிலும் ஒரு ஓவிய கண்காட்சி நடத்த வேண்டும், ஒரு புகைப்பட கண்காட்சி நடத்த வேண்டும்
என்கிற ஒரு உத்தரவு எங்களுக்கு அளிக்கப்பட்டது. எல்லா இடத்துலையுமே ஏற்கனவே உள்ள திருவள்ளுவர் படங்களை எடுத்து அதை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். எனக்கு அப்படி செய்ய வேண்டாம் என்று தோன்றியது. நான் வில்வநாதன் அவர்களை தொடர்பு கொண்டேன். நம்முடைய ஓவியக் கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு குறளுக்கும் அவர்களுடைய மன விருப்பத்திற்கேற்ப, அவருடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ப ஒரு படம் வரைந்து தாருங்கள், அதை வைத்து நான் இங்கே ஒரு கண்காட்சி நடத்துகிறேன் என்று. இதற்காக அவருக்கு நான் கொடுத்த அவகாசம் எத்தனை நாள் என்றால் வெறும் 2 நாட்கள். ஒரு கல்லூரி விடுமுறைக்காக மாணவர்கள் கிளம்பி கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவரை நான் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸை வரைய வச்சு வாங்கி கொடுங்கன்னு. 2 நாளில் அவர் அந்த ஓவியங்களை கிட்டத்தட்ட 35 மாணவர்கள் வரைந்திருந்தார்கள். அதையெல்லாம் எங்களுடைய மாவட்ட மைய நூலகத்தில் நாங்கள் ஒரு கண்காட்சியாக 1 மாதம் வைத்திருந்தோம். நிறைய பேர் பார்த்து வியந்தார்கள். அவ்வளோ புதுமையாக அந்த மாணவர்கள் வரைந்திருந்தார்கள். ஒவ்வொரு மனதிலும் ஐயன் திருவள்ளுவர் எத்தகைய ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தார் என்பதை அறிவதற்கு ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் எல்லாம் எங்களை வந்து சந்தித்தார்கள். நீங்கள் இது போன்ற கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்துங்கள், எங்களுடைய படங்களுக்கெல்லாம் எங்களது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். அதே போல் நம்முடைய நூலகத்தந்தை ரங்கநாதன், நாங்கள் இப்போ எங்களுடைய நூலக கட்டிடத்தை புதுப்பிக்கிற போது அவருக்கு ஒரு புதிய படத்தை வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதுக்காக நான் வில்வநாதன் அவர்களைத்தான் அணுகினேன். ஒரு அற்புதமான ஓவியத்தை, ரங்கநாதன் அவர்களுடைய அற்புதமான ஓவியத்தை வரைந்து தந்தார். எங்களுடைய அந்த மாவட்ட மைய நூலகத்தினுடைய தேவனைய பாவாணர் நூலகர் அரங்கத்தில். அப்போது தேவனைய பாவாணர், அதாவது ரங்கநாதன் அவர்களுடைய படத்தை அவருக்கு கேட்டு நாங்கள் உள்ள வைக்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அதற்கு முன்பதாக தேவனைய பாவாணருடைய படத்தை வரைந்து கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் அவரிடம் வைத்திருந்தேன். இதனால் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா படங்களையுமே நாங்கள் மாற்றுவது, அதே வில்வநாதன் அவர்களிடம் தான் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் முதலில் தேவனைய பாவாணரின் படத்தை வரைந்து கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் அந்த படத்தை அற்புதமாக வரைந்து கொடுத்தார். அதுவும் அங்கே இருக்கிறது. எல்லாவற்றையும் விட அந்த உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றிய அவருடைய வாழ்க்கையை அவர்களுடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய புத்தகம் அவரும் நானும், அதனுடைய 2ஆம் பாகம். அதற்கு ஒரு புகைப்படம், ஒரு பழைய புகைப்படம், அதை அவரிடம் கொடுத்து இது ஒரு ஓவியமாக மாற்றித்தாருங்கள் என்று கேட்டேன். அதை ஒரு அற்புதமான ஒரு உயிரோட்டமுள்ள சித்திரமாக அவர் வரைந்து கொடுத்தார். அதுதான் அந்த 2ஆம் பாகத்தினுடைய அட்டைப்படமாக இருக்கிறது. நீங்கள் அந்த ஓவியத்தை பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலேயே அவ்வளவு தத்ரூபமாக உயிரோட்டத்துடன் அவர் வரைந்திருப்பதை பார்க்கலாம். இப்படி பல விதங்களில் நாங்கள் தொடர்ந்து இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் என்பதை அவருடைய பல மாணவர்கள் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் எவ்வளவு தூரம் மாணவர்களிடம் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடியவர், எவ்வளவு தூரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை தொடர்ந்து அவருடைய கலைத்திறனை அவர் கூர்மைப்படுத்துகிறவர் என்பதை அவருடைய பல மாணவர்கள் என்னிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த விருதுக்காக அவர் உண்மையில் ஒரு நீண்ட கலைப்பயணத்தின் வழியாக அவர் இந்த விருதை வந்து அடைந்திருக்கிறார். அவருக்கு இந்த விருது அளிக்கப்பட்டதன் மூலமாக இந்த விருதினால் அவர் கௌரவம் பெறுகிறார், அவரினால் இந்த விருதும் கௌரவம் பெறுகிறது. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவருக்கு என்னுடைய அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலை செம்மல் முனைவர் வில்வநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஹர்ஷா அவர்கள் பேசத் தொடங்குகிற போது எனக்கும் ஓவியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இல்லை என்றால் ஓவியத்திற்கு தொடர்பில்லாமல் நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஹர்ஷாவுக்கு நன்றி. எனக்கும் ஓவியத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு எங்கள் பேத்தியின் பெயர் ஓவியா என்பது மட்டும்தான். இந்த அரங்கம் எனக்கு சற்று வித்தியாசமான அரங்கம். நிறைய கூட்டங்களில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறவன் நான். ஆனாலும் இங்கே பேசப்பட்ட பல செய்திகள் எனக்கு புதியவை. என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துத்தான் வந்தேன். ஐயா இஸ்மாயில் அவர்களும் சத்யசீலன் அவர்களும் என் அமிர்தஜோதியும் கூட
பேசிய போது என்னை கற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எதுவும் மிகையான சொல்லில்லை. எனக்கு ஐயா வில்வநாதன் பற்றியும் அதிகம் தெரியாது. இது இரண்டாவது சந்திப்பு. முதல் முறை சந்தித்த போதும் அது வெறும் நட்பு அடிப்படையிலான சந்திப்பாக இருந்தது. வருகிற போது அமுதன் பச்சைமுத்துவிடம் தொலைபேசி கலைத்துறையில் ஐயா ஓவியத்துறை சார்ந்தவர் தானே என்று கேட்டுக்கொண்டேன். உண்மைகளை பேசுகிற போது சில நேரங்களில் வெட்கமாகவும் இருக்கிறது. இங்கே பேசிய பலரை நான் நெருக்கமாக இதுவரையில் அறியாமல் இருந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு வெட்க உணர்வும், ஆனால் அவர்கள் எல்லோரும் என்னை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதில் இன்னொரு விதமான வெட்க உணர்வும் எனக்கு ஏற்பட்டது. விருதுகளை பற்றி ஒன்றை நான் சொல்ல வேண்டும். தகுதியானவருக்கு விருதுகளை கொடுத்திருப்பதன் மூலம் விருதுகளை பெற்றவர்களையும் அளித்தவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் நான் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களிடம் பேசுகிற போது சில நேரங்களில் விழாக்களில் என்னை பரிசு வழங்க சொல்லுகிற நேரத்திலே நான் ஒன்றை குறிப்பிடுவேன். பரிசு வாங்கியிருக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். விருதுகளை நாம் பெற வேண்டும், ஆனால் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பயணம் என்பது விருதுகளை நோக்கியதாக இருக்கக்கூடாது. நம் பயணத்தில் விருதுகள் வந்தால் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளலாம். பயணமே விருதுகளை நோக்கியதாக இருக்கக்கூடாது. வருகிற விருதுகள் வருமானால் அவற்றை எளிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நோபல் பரிசை டாகூர் பெற்றுக்கொண்டதைப் போல அதை டாகூர் எழுதுகிறார். அவர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியை அவர் எப்படி அறிந்தார் என்பதை தன்னுடைய வரலாற்றில் அவர் எழுதுகிறார். வீட்டிலிருந்து சாந்தி நிகேதனுக்கு அவர் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு வண்டியில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு அஞ்சலகத்தை கடக்கிற நேரத்தில் அஞ்சலகத்திலிருந்து ஒருவர் ஓடி வருகிறார். ஐயா, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். என்ன செய்தி என்று கேட்கிறார். உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அப்படியா என்று பின் இருக்கையில் இருக்கிறவரிடம் கொடுக்க போகிற போது அஞ்சல் ஊழியர் சொல்கிறார், ஒரு முறை அதை உடைத்து என்னவென்று படித்து விடுங்களேன், அவருக்கு தெரியும் என்ன என்று. சரி, இவ்வளவு சொல்லுகிறாரே என்றுதான் டாகூர் அதை உடைத்து படிக்கிறார். படிக்கிற போது நோபல் விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி 1910 என்று கருதுகிறேன். உடனே ஒரே ஒரு சின்ன புன்னகையோடு அதை பின்னால் இருக்கிறவரிடம் கொடுத்து விட்டு சாந்தி நிகேதனுக்கு போய்விடுகிறார். திரும்ப வருகிற போது வீட்டில் ஏராளமானவர்கள் கூடி நிற்கிறார்கள். டாகூர் கூறுகிறார், ஓ, நமக்கு கிடைத்திருப்பது பெரிய விருதுதான் போலிருக்கிறது என்று தோன்றிற்று என்று எழுதுகிறார். அதனை தாண்டி ஐரோப்பாவிற்கு அவர் நோபல் விருது பெற்றதற்கு பின்னால் போய் பேசிய பேச்சு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. அந்த பேச்சை இப்போது படித்தாலும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. டாகூர் எழுதுகிறார், எனக்கு இந்த விருது மட்டும் புதிதில்லை, இப்படி அரங்கில் பேசுவதும் புதிது. நான் தனிமையாக இருந்தவன், மரங்களோடு பேசியவன், இயற்கை சூழலில் இருந்தவன். இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு முன்னால் எனக்கு பேசுவது கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய கலைஞர்களோடு சேர்ந்து பேசுவது எனக்கும் புதிதாக இருக்கிறது. நான் வழக்கமாக பேசுகிற மேடைகள் வேறு, நானும் மனுஷபுத்திரனும் பகிர்ந்து கொள்ளுகிற மேடைகள் வேறு. இன்றைக்கு இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்போடு ஐயா வில்வநாதன் அவர்கள் இப்போது விருது பெற்றிருக்கிறார் என்று நாம் சொன்னால் அது சரியானதாக எனக்கு படவில்லை. காரணம், உங்களிடம் படித்த இத்தனை மாணவர்கள் சேர்ந்து விழா எடுத்து பாராட்டுகிறார்களே, இதைவிட இன்னொரு விருது வர. ஒரு ஆசிரியனுக்கான சான்றிதழ் மாணவனிடமிருந்து தான் வர வேண்டும். நான் ஆசிரியனாக இருந்தேன். ஒரு கல்லூரியை முதல்வர் என்னை பாராட்டுவது பெருமையானதல்ல, என் வகுப்பு மாணவர்கள் என்னை பாராட்டினால்தான் அது பெருமையானது. பேசுகிற போது சொன்னார்கள், நீங்கள் வெறும் ஆசிரியராக இல்லை, அண்ணனாக, நண்பனாக, அப்பாவாக இருந்தீர்கள் என்று. அதுதான் ஆசிரியனுக்கான தகுதி. யாரால் மாணவர்களோடு நண்பனாக, தன்னுடைய அண்ணனாக, அப்பாவாக இருக்க முடிகிறதோ அவர்களே உண்மையான ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓவியம் பற்றி சத்யசீலன் அவர்கள் பேசுகிற போது எனக்கு என்ன பெருமையாக இருந்தது என்றால், அவர் ஓவியர், அந்த கலையை அறிவியலோடு இணைத்து பலவற்றை கண்டு அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் எதை சிந்தித்திருக்கிறார் என்றால்,
80 வயதான தன் அம்மா ஸ்கூட்டர் ஓட்டுவதை கற்பனை செய்திருக்கிறீர்களே, உங்களை விட நல்ல பிள்ளை வேறு யார் இருக்கிறது? அந்த அம்மாவுக்கு பல நேரங்களில் நாம் நல்ல கணவனாக, நல்ல அப்பாவாக, நல்ல மனிதனாக இருக்கிறோமா என்று ஒரு கேள்வி. இன்றைக்கு தொடர்பே இல்லாமல் நான் வீட்டில் என் மனைவியோடு பேசி கொண்டிருந்தேன். சரியாக சொன்னால் இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்க முடியாத சூழல் தான் மதியம் வரையில் இருந்தது. நேற்று இரவிலிருந்து கடுமையான தொண்டை வலி. என் மனைவி போக வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இல்லை, எப்படி இருந்தாலும் போய்விடுவேன், பேச முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. மருத்துவர் சொன்னார், இதற்கு ஒரே ஒரு மருந்து இருக்கிறது, வேறொன்றும் அல்ல. தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதால் குரல் நாளங்கள் அழற்சி ஆகியிருக்கின்றன. 72 மணி நேரம் பேசாமல் இருந்தால் தானாக சரியாகிவிடும். 72 நிமிடங்கள் நான் முயற்சி செய்யலாம். மணி நேரம் என் இயல்புக்கும் அது வாய்ப்பு இல்லை. மாத்திரை போட்டுக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். மாத்திரையோடு தான் வந்தேன். மனுஷபுத்திரன் இருமிய போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கும் நான் மட்டும் தனியாக இல்லை என்பதுதான். எனவே என் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிற போது இத்தனை காலத்திற்கு பிறகு ஏனோ அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. நான் சொன்னேன், உன்னுடைய பெயரை அதில் இருக்கிற முன்னெழுத்தை நாம் அதிகாரப்பூர்வமாக மாற்றிவிடலாமா என்று கேட்டேன். ஏன், என் மேலே என்ன திடீர்னு உங்களுக்கு அவ்வளவு கோபம் என்று கேட்டேன். எனக்கு சிந்தித்து பார்க்கிற போது ஒன்று தோன்றுகிறது. திருமணம் ஆனவுடனே பெண்களுக்கு முன் எழுத்து இனிஷியலை கணவரின் பெயரில் மாற்றுவது எவ்வளவு பெரிய அராஜகம். உண்மையாக சிந்தித்து பாருங்கள், அது ஒரு அராஜகமான போக்கு. எதற்காக? பெற்றோரை விட எப்படி கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ முன் எடுத்துக்காட்டாக ஆகிவிட முடியும். நானும் அப்படித்தான் செய்து வைத்திருக்கிறேன். என் பெயர் தான் உனக்கு. என் பிள்ளைகளுக்கு வைக்கிற போது முதலில் அம்மாவின் பெயரின் முதல் எழுத்தையும் என் பெயரின் முதல் எழுத்தையும் சேர்த்துத்தான் வைத்திருக்கிறோம். ஆனால் என் மனைவியினுடைய பெயர் திருமணத்திற்கு பிறகு முன்னெழுத்து மாறிவிட்டது. அது மிகப்பெரிய அராஜகமாக எனக்கு பட்டது. எப்படி என்றால், இந்த சிந்தனை எனக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏதாவது பேசுவதற்கு நாம் குறிப்பெடுக்க வேண்டுமே என்று மேக்சிம் கார்கியினுடைய மை யூனிவர்சிட்டிஸ் என்கிற புத்தகத்தை புரட்டினேன். எனக்கு அதில் அவர் இதை பற்றி பேசியிருக்கிற நினைவு, மை சைல்டுஹுட், மை ஒர்க் ஷாப்ஸ், மை யூனிவர்சிட்டிஸ், 3 தொகுதிகளாக மேக்சிம் கார்கி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். கலை பற்றி அவர் சொல்லுகிற அந்த செய்தி, வில்வநாதன் அவர்கள் இவ்வளவு திறமையானவர் என்பதை நான் இந்த அரங்கிற்கு வந்துதான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு ஆற்றல் உள்ள மனிதர் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார் என்பதை மறுபடியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மை யூனிவர்சிட்டிஸ் என்கிற அந்த தன் வாழ்க்கை வரலாற்றின் 3வது பகுதியில் மேக்சிம் கார்கி கலை பற்றி சொன்ன அந்த வரிகளை இன்றைக்கு எடுத்து அவர் என்ன சொல்லுகிறான், கலை என்பது என்னவாக இருக்க வேண்டும்? இட் should inspire, emphasize the humanity, emphasize the good for humanity and fight against the motiveless cruelty என்று எழுதியிருக்கிறார். கலை என்ன செய்ய வேண்டும்? அது ஊக்குவிக்க வேண்டும். ஹியூமன் டிகினிட்டி, மனித கண்ணியத்தை மேம்படுத்த வேண்டும். நோக்கமில்லாத கொடுமைகளை அது எதிர்த்து போராட வேண்டும். எனக்கு என் மனைவியின் பெயருக்கு முன்னால் என்னுடைய முன்னெழுத்தை போட்டிருப்பதே ஒரு விதமான குரூயல்டி, ஒரு அராஜகமாக பட்டது. சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்து குடித்தலையில் வாழ்ந்த பெரியவர்கள் தான் 2 பேரும் கடைசி வரையில் தங்கள் பெயர்களை எப்படி போட்டுக்கொண்டார்கள். நான் மகளிர் கூட்டம் ஒன்றில் பேசுகிற போதே சொன்னேன், ஏன் உங்கள் பெயர்களுக்கு பின்னால் ஒரு பெண் பெயர் இருக்கிறது என்றால் பக்கத்திலே ஒரு ஆண் பெயர் வருகிறது. ஆனால் எந்த ஆண் பெயருக்கு பின்னாலும் ஒரு பெண் பெயர் வரவே இல்லை. குடித்தலையிலே தான் இளமுருகு பொற்செல்வி, பொற்செல்வி இளமுருகு. இறுதி வரையில் அவர்கள் பெயர் அப்படித்தான் அறியப்பட்டது. இன்றைக்கும் அப்படித்தான் அறியப்படுகிறது. இளமுருகு பொற்செல்வி, பொற்செல்வி இளமுருகு என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். இப்படி அந்த மேக்சிம் கார்கியினுடைய அந்த வரிகள் இப்படி சிந்திக்க வைத்தன. தொடர்பே இல்லாமல் நான் வேறு எதற்கோ படித்தபோது சொந்த வாழ்க்கையில் கூட நாம் இப்படி அராஜகமாகத்தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றிற்று.
அராஜகங்களுக்கு எதிரானதுதான் கலை, ஓவியம் என்று சொன்னால், ஓவியர்கள் நிறைய இந்த அரங்கில் இருக்கிறீர்கள், கலைஞர்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற தேவையற்ற போரை எதிர்த்து எழுதுங்கள். போரற்ற உலகத்துக்காக படம் வரையுங்கள். யார் யாரோடு எதற்கு போரிடுகிறான்னே தெரியல. குண்டுகள் இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கே, என்ன நடக்கிறது? எதற்காக இவ்வளவு பெரிய போரும்? எதற்காக இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்டளை? 30 நாளைக்கு நீங்கள் எண்ணெயை வாங்கிக் கொள்ளலாம், 31வது நாள் எங்கே வாங்குவது என்று இனிமேல் சொல்வார்கள். அதுவரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றுள் இந்த கலை என்பது வெறும் அழகல்ல. கலை என்பது அன்பை மற்றவர்களிடம் செலுத்துவது, அராஜகத்தை எதிர்ப்பது, அடிப்படையாக அராஜகத்தை எதிர்ப்பது. கலைகளை நாம் நிறைய இலக்கியங்களிலே இருந்து ஓவியங்கள் பற்றி தமிழில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரியை கம்பராமாயணத்திலே இருந்து நான் சொல்ல வேண்டும் என்றால், மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தில் அளந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணினாள் என்று சுந்தரகாண்டத்திலே ஒரு பாடல் வரும். சீதை ராமனை நினைத்து பார்க்கிறாள். அவன் முகம் நினைவுக்கு வருகிறது. அமிர்த ஜோதி இப்போது மகிழ்ச்சி அடையலாம். ஏனென்றால் சிவனையை வைத்துக்கொண்டு சிவனையும் வில்வத்தை பேசலாம். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தோன்றுவதை பேசலாம். அந்த ஜனநாயகம் இல்லை என்றால் இது என்ன கலையரங்கம்? இது உங்கள் கருத்து, உங்கள் நம்பிக்கை. ஒரு நாளும் நான் குறுக்கிட மாட்டேன். ஒரு நாளும் குறுக்கிட மாட்டேன் என்பதில் இன்னொன்று இருக்கிறது. ஒரு நாளும் என் நம்பிக்கையில் குறுக்கிட அனுமதிக்கவும் மாட்டேன் என்பதும் அதில் இருக்கிற செய்தி. எனவே ராமனின் முகத்தை நினைத்து பார்க்கிற போது சீதைக்கு 2 முறை அந்த முகம் எப்படி இருந்தது என்று நினைத்து பார்க்கிறாள். நீ இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போதும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போ என்று சொன்ன போதும் ஒருவனின் முகம் அப்படியே இருந்தது. சாதாரணமான முகம் மாறும், சித்திரத்தில் வரைந்த முகம் மாறாது. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை ஒத்திருந்த முகத்தினை உண்ணினாள். அவன் நினைச்சு பார்த்தது, 2 முறையும். இது அரசியல் தொடர்பான இன்னொரு மேற்கோள் இதே மாதிரி உண்டு. நான் அதை இந்த இடத்தில் குறிப்பிடவில்லை. எனவே அப்படி ராமனின் முகம் இருந்தது என்பதை சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை என்று கம்பன் சொல்லுவான். சித்திரச் சோலைகளே நாம் அறிவோம். சித்திரச் சோலைகளே உம்மை நன்கு திருத்தை பாரினிலே தினம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. புரட்சி கவிஞர் பாட்டு. இந்த பாட்டு கூட நீங்கள் கவிஞர்கள், ஓவியர்கள். அது 2 காட்சிகளை புரட்சி கவிஞர் தருகிறார். ஒன்று அந்த சித்திரச் சோலைகள். அழகு என்கிற பொருளில் சித்திரம் என்கிற சொல் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. சித்திரச் சோலைகள், இத்தனை அழகாக இருக்கிற இந்த சோலைகளினுடைய வேர்களில் ரத்தம் கொட்டி கிடக்கிறது. 2 காட்சிகளும். நீங்கள் ஓவியர்கள் அதை எப்படி வரைவீர்கள் என்பது வேறு. அழகான சோலைகளும் கீழே கொட்டி கிடக்கிற ரத்தவுமாக பாரதிதாசன் அதை எண்ணி பார்த்திருக்கிறான். திரைப்பட பாடல் மிக எளிமையாக சொல்லும், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். தெரியல, கண்ணதாசன் அனுபவித்து தான் சொல்லியிருக்கிறார். கண்ணதாசன் பல நேரங்களில் சின்ன சின்ன சொற்களில் பெரிய செய்திகளை சொல்லிவிட்டு போனவன். அண்மையிலே நான் இன்னொரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை அப்படி சொன்னேன். இங்கே இருந்து ஒரு கட்சியை அந்த இடத்திலே சேர்த்து விட்டார்கள் என்று சொல்லும்போது எனக்கு இங்கும் கட்சி இல்லை அங்கும் கட்சி இல்லை எப்படி சேர்த்தார்கள் என்று தோன்றிற்று. அது ஒரு வேறு சூழல். அதற்கு நான் கண்ணதாசன் பாடலைத்தான் சொன்னேன். இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றார்கள். எழுதாத நாடகத்தை இல்லாத மேடை ஒன்றில் எல்லோரும் நடிக்கின்றார், அவரே எல்லோரும் பார்க்கின்றார். அப்படி நாடகமும் இல்லை, மேடையும் இல்லை. அதுபோல காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். நான் பிறந்த எங்கள் ஊர் பக்கத்திலே ஒரு பேச்சு வழக்கு உண்டு. 2 பேருக்கு சண்டை வந்து விட்டால் 2 பசங்க சண்டை விட்டுட்டான். டால்ஸ்டாய் எழுதிய கதை மாதிரி 2 சின்ன பசங்களுக்கு சண்டை வரும். அதை பார்த்து இவனோட அண்ணன் அவனோட அண்ணன், இவங்க தாத்தா அவங்க தாத்தா எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். 2 ஊரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக 2 பேர் அங்கே இல்லை.
அந்த சண்டே போட்ட 2 பேரும் அந்த பக்கமாக போய் விளையாடிட்டு இருப்பான். டால்ஸ்டாய் அதை எழுதுவார், குழந்தைகள் அவ்வளோதாண்டா, நீ ஏன்டா அவனுக்காக போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போது இந்த 2 பேர் சண்டை வரும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஓம் புள்ள மட்டும் ரொம்ப ஓவியமான்னு கேட்பான். நான் அதை கேட்டிருக்கேன். ஓம் புள்ள மட்டும் ரொம்ப ஓவியமா? ஓவியம் என்ற சொல்லுக்கு உயர்வு என்கிற பொருளில் மக்கள் அதை பேசுகிறார். ஓம் புள்ள மட்டும் ரொம்ப ஓவியம்னா ரொம்ப உயர்வா என்பதை ஓவியமா என்று கேட்பதை, இவற்றுக்கெல்லாம் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் என்னை அழைக்கவில்லை என்றால் இதையெல்லாம் சிந்தித்திருக்க மாட்டேன். வழக்கமாக பேசுகிற அரசியல் யாரையாவது திட்டியே ஆக வேண்டும். மாலை நேரமானால் அவர் என்னை அல்லது நான் அவரை திட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற இடத்திலே இருந்து விலகி எப்போதாவது இளைப்பாறுவதற்கு இப்படியும் சில இடங்கள் கிடைக்கின்றன. இனி 2 மாதத்திற்கு கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. என் மகன் வெளிநாட்டிலிருந்து வரலாம் என்று இருக்கிறேன் என்றால் 2 மாதத்துக்கு பிறகுலாம், இல்லையானால் நான் உன்னையோடு பேசவே முடியாது. அப்படிப்பட்ட சூழல் தான் இங்கே இருக்கிறது. எனக்கு இந்த ஓவியம் சார்ந்து ஒரு சிறுகதை சட்டென்று நினைவுக்கு வந்தது. உங்களில் எல்லோருக்கும், அதுவும் ஓவியர்கள் கண்டிப்பாக அந்த கதையை அறிந்திருப்பீர்கள். அவருடைய உண்மையான பெயர் வில்லியம் போர்ட்டர். அது மக்களுக்கு தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய புனை பெயர், பென் நேம் சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். ஓ ஹென்றி எழுதிய கதை அது. ஓ ஹென்றி அவருடைய பெயரே அல்ல, எப்படியோ வந்து ஒட்டிட்டு. த லாஸ்ட் லீஃப் என்கிற கதை எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. எப்போதோ நான் படித்த கதை அது. அதில் வருகிற பாத்திரங்களில் ஜூ, ஜான்சி நினைவிருக்கிறது. அந்த ஓவியர் பெயர் நினைவில்லை. வர்மனா, பெத்மனா, ஏதோ ஒரு பெயர் உண்டு. அதாவது மக்களுக்கான மூட நம்பிக்கைகளும் அந்த கதை. ஓவியம் என்ன செய்யும்? த லாஸ்ட் லீஃப் சொல்லுகிறது என்ன செய்யும் என்பதை சொல்லுகிறது. அந்த பெண்ணுக்கு, ஜான்சிக்கு நிமோனியா, இறந்து போய்விடுவாள், பிழைப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று தான் மருத்துவர் சொன்னார். ஜான்சியின் காதில் கேட்காமல் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் காதில் சரியாக கேட்கும். எப்போதுமே நம்முடைய அமுதன் பச்சைமுத்துவுக்கு தெரியாமல் நான் லேகாவிடத்தில் எதுவும் சொன்னால் அதுதான் பச்சைமுத்துவுக்கு சரியாக கேட்கும். எப்போதும் அது இயல்பு. அந்த பெண்ணுக்கு அது கேட்டு விட்டது. அவள் தான் இறந்து போய்விடுவோம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டாள். ஒரு நாள் தன் தோழியிடத்தில் சொன்னாள் 12 என்றாள். அவளுக்கு புரியவில்லை. அடுத்த நாள் 11 என்றாள். என்ன கணக்கு இது என்று. அந்த மரத்தில் இவள் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறாள். மேல் மாடியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. அது இலையுதிர் காலம். இன்னும் 12 இலைகள் தான் இருக்கின்றன, 11 தான் இருக்கிறது. கடைசி இலை உதிரும்போது நானும் உதிர்ந்து விடுவேன். இது அவள் அனாவசியமாக நினைத்து கொண்டிருந்த நம்பிக்கை. 11, 5, 4, 3, 2 ஆயிற்று. அவள் புறப்படுவதற்கு தயாராகிவிட்டாள். புறப்படுவதற்கு தயாராக என்கிற போது வேடிக்கையாக எனக்கும் என் மனைவிக்கும் இன்று நடந்த உரையாடலை தம்பி பிரவீன் கேட்டு ரொம்ப நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார். நான் அப்படி யோசித்துக் கொண்டிருந்த போது என் மனைவி கேட்டார், என்ன அவ்வளவு தீவிரமாக யோசிக்கிறீர்கள்? இல்லை, ஏராளமான எதிர்கால திட்டங்களை வைத்திருக்கிறேன், எது முதலில் எது அடுத்து என்று சிந்திக்கிறேன். பிறகு என் மனைவியிடம் கேட்டேன், உனக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று. அவர் கோபமாக சொன்னார், 75 வயசுல தேவையா உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு திட்டம் தான் இருக்கு, நல்லபடியாக போயிடணும். அப்படியே பிரமாதமான திட்டமாக இருக்கேன், ஏன் அவ்வளவு அவசரம் என்றேன். என் பையன் இன்றைக்கு தொலைபேசியில் பேசும்போது சொன்னான், இன்னும் 10 வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கனாலும் அப்பா எதிர்கால திட்டம் வச்சுருப்பாரு, நீங்கள் 10 வருடத்துக்கு முன்னே கேட்டாலும் புறப்படலான் இருப்பீங்க. 2 பேரும் இப்படி. எதற்கென்றால் அந்த எதிர்காலம் பற்றிய நமக்கு முடிந்து போய்விட்டது என்கிற எண்ணம் வந்தால், முடிந்து போவதை விட அதுதான் கொடுமையானது. முடிந்து போவதை விட முடிந்து போய் விடுவோமோ என்கிற எண்ணம் தான் கொடுமையானது. நான் ஐயா கும்பகோணத்தில் இருக்கேன். நான் கும்பகோணத்தில் இருந்தேன், திருப்பனந்தாளில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிற போது ஒரு பெரிய நாய் இருந்தது. அவர் சொன்னார், தைரியமாக வாங்க, அதான் ஒன்றும் பண்ணாது. எப்போதுமே நாய் வளர்க்கிறவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ணாதுன்னா அவனை ஒன்றும் பண்ணாது. அதுலேயும் இவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் செய்யாது, சும்மா உங்கள் தோள் மேலே அந்த 2 கையும் போட்டு குறைக்கும், மற்றபடி இதை விட கடிச்சே விட்டுடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தோல் மீது 2 கைகளையும் போட்டுக்கொண்டு அந்த நாய் குறைக்கும், வேற ஒன்றும் இதை விட வேற என்னையா செய்யணும். எனவே அப்படி எதுவும் செய்து வருமோ என்கிற அச்சம். தோழர் இன்குலாப் எழுதுவார், பேருந்தில்
ஏறுகிறவன் ஒரு முறை கீழே விழுந்து விட்டால் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் பேருந்தில் ஏறாமலா இருக்கிறான். நம்மை அச்சம்தான் கொள்கிறது. ஒரு முறை விழுந்தோம், ஒவ்வொரு முறையும் விழமாட்டோம் என்கிற நம்பிக்கை. ஆகையினாலே இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற எண்ணம் வருகிறது. இன்னும் ஒரே ஒரு இலை, நாளை காலையில் அந்த இலையும் முதிர்ந்து விடும், வாழ்க்கையும் முடிந்து விடும் என்று நினைக்கிற போது மறுநாள் காலை விழித்து பார்த்தால் அங்கே இலை இருக்கிறது, இன்னும் விழவில்லை. அதற்கு அடுத்த நாளும் அந்த இலை உதிரவில்லை. அந்த இலை உதிரவே இல்லை. அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. மருத்துவர் சொல்கிறார், ஏதோ மனத்தில் மாற்றம் இருக்கிறது, இந்த பெண் பிழைத்துக் கொள்வாள். அந்த இலை உதிரவில்லை. காரணம், அது உதிரவே உதிராது, அந்த ஓவியம் வரைந்து வைத்த இலை. இந்த இலையை பார்த்து இதனால் நம்முடைய வாழ்க்கையும் உதிர்ந்து விடுமோ என்று இந்த பெண் பயந்து கொண்டிருக்கிறாள் என்றால் என்ன செய்யலாம்? அந்த இலை உதிராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயற்கையான இலை உதிரும், ஓவியத்தில் வரைந்த இலை உதிராது. த லாஸ்ட் லீஃப் அதுதான். ஓ ஹென்ரியினுடைய சிறுகதைகளை பற்றி சொல்லுகிற போது கிஃப்ட் ஆஃப் மேகி தான் எல்லோரும் சொல்வார்கள். இந்த கதை என்னை ரொம்பவும் கவர்ந்த கதை. ஓவியர்களினுடைய சிந்தனை, அவர் சொன்ன மாதிரி அதே மஞ்சள் சேலை கார் அப்படி இல்லை, வித்தியாசமாக சிந்திப்பது என்பதுதான். எனக்கு ஓவியர்களோடு நட்பு உண்டு. ஓவியர் ஷேக் என்னோடு நெருக்கமாக இருந்தவர், ஓவியர் மருது வரைக்கும் நட்பு உண்டு. வித்தியாசமான ஓவியர்களில் ஒருவர் கவிஞர் இளவேனில். அவர் எழுத்தாளர், உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். ஒரு முறை தோழர் இன்குலாப் தான் சொன்னார், நீங்கள் இளவேனில் இடத்தில் போய் இந்த படத்திற்கு அட்டைப்படம் வரைந்து வாங்குங்கள் என்று. எனக்கு வழக்கமில்லை, போனேன், வரைந்து கொடுத்தார். எப்போது தருவீர்கள் என்று கேட்டேன். இந்த ஓவியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்காக சார், எப்போது தருவீர்கள் என்று கேட்டேன். நான் வரைஞ்ச உடனே சொல்கிறேன். இப்படி என்ன பதில் இதுன்னு எனக்கு புரியல. சரின்னு எவ்வளவு தொகை வேண்டும்னு கேட்டேன். அவர் ஒரு தொகை கேட்டார். அந்த தொகை சரியாக நினைவில்லை, ஆனால் அது என்ன என்று சொல்லுகிறேன். பொதுவாக நான் 5000 ரூபாய் அந்த பதிப்பகம் நடத்தி கொண்டிருந்தோம். 5000 ரூபாய் என்றால் அவர் 10,000 ரூபாய் கேட்டார். சரி, கேட்டு விட்டோம், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். அந்த அட்டைப்படம் ரொம்ப நன்றாக இருந்தது. பிறகு இன்னொரு புத்தகத்திற்கும் பரவாயில்லை, 10,000 ரூபாய் போனாலும் இந்த ஓவியம் வித்தியாசமாக இருக்கிறது, அந்த அட்டைப்பட வடிவம் நன்றாக இருக்கிறது என்று அவரிடம் போனேன். வரைந்து கொடுத்து விட்டு 10,000 ரூபாய் கொடுத்தேன். வேண்டாம், 2,000 மட்டும் போதும்னார். ஓ, நட்பு காரணமாக இருக்கும் என்று கருதி அன்றைக்கு 10,000 கேட்டீர்களே என்றேன். அவர் சொன்ன விடை இது. அன்னைக்கு எனக்கு 10,000 தேவைப்பட்டுச்சு. அவர் சொன்ன விடை அன்னைக்கு எனக்கு 10,000 தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு 2,000 போதும்னார். நான் சொன்னேன், நல்ல வேளை 1,00,000 ரூபா உங்களுக்கு தேவைப்பட்ட அன்னைக்கு நான் வராமல் இருந்தேன். ஓவியர் இயல்பான மனநிலையிலிருந்து எப்படி வேறுபடுவார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சி காட்டிற்று. ஐயா வில்வமுத்து அவர்களை பற்றி நான் வில்வநாதன் என்ன குழப்பினது அவர்தான். அவர்களை பற்றி அதிகம் பேசாமைக்கு காரணம், உண்மையாக எனக்கு அவருடைய திறமைகள் பற்றி அதிகம் தெரியாது. தெரியாமல் பொய் சொல்லுவது சரியானதல்ல. இங்கே வந்து உங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். மற்றவர்கள் பேசிய அத்தனை சொற்களிலும் உண்மை இருந்தது. உங்களை பாராட்டுவதற்காக மட்டும் சொல்லவில்லை, உங்கள் மீது அவர்களுக்கு அன்பு இருந்தது. அவர்கள் பாராட்டு சொற்களில் உண்மை இருந்தது. உங்கள் எளிமை என்னை இப்போதும் கவர்கிறது. உலகத்தில் எளிமையை விட ஆழமானது எதுவும் இல்லை. இப்போது நாங்கள் வருகிற போது நான், தோழர்கள் மணி, பிரவீன் மூவரும் 5:30 இங்கே வந்துட்டோம். அவ்வளவு முன்பாக வந்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்று தேநீர் குடிச்சிட்டு வரலாம்னு அந்த கடையில் போய் நின்று தேநீர் குடித்தோம். அப்போது 4 பேர் பேசி கொண்டிருந்தார்கள். என்னை பற்றி லேகா இப்படி ஒரு வர்ணனை சொல்லுவாங்கன்னு நினைக்கல. மாறாத குணம் பரவாயில்ல, வாராத தலையின்ட்டாங்க. இது எப்போ பார்த்தா கலையாத தலையா. அங்கே தேநீர் குடித்து கொண்டு வந்தபோது அந்த 4 பேர் பேசி கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் சொன்னார், அது சுபவீர பாண்டியனான்னு. இன்னொருத்தர் சொன்னார், அவர் ஏன் இங்கே வந்து டீ குடிக்க போகிறார், என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அப்படி இல்லை, இயல்பாக இருக்கிற வாழ்க்கையே எளிமையானது. எளிமையான வாழ்க்கையே இனிமை. ஏற்புரை அப்படிங்கிறத விட ஒரு
மகிழ்வு பரிமாறல்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதே இப்போ உரை நிகழ்த்துகிற அளவுக்கு நேரமும் இல்லை. முதலில் ஐயா பேராசிரியர் சுபவி ஐயருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அவங்க கொடுத்த தேதியில் தான் இது செய்யணும். நான் அவங்க வரணும்னு ரொம்ப பிரியப்பட்டோம். இந்த விருது தமிழ்நாடு அரசு அளித்த மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களுக்கும், அடுத்து துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், கலை பண்பாட்டு இயக்கக ஆணையர், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர், இணை ஆணையர், செயலர் ஆணையருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஐயா சுபவி ஐயா ஒன்றுமே தெரியாதுன்னு ஆரம்பித்தாங்க. அவங்க பேசுனது எல்லாமே ஓவியத்தை பற்றி தான் பேசுனாங்க. அப்புறம் இன்னொரு செய்தி, என்னுடைய மகன்களுக்கு தாய் பேரும் எழுத்தையும் தந்தை எழுத்தையும் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்திருந்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நேரம் உடல்நிலை சரியில்லாமல் பேசுனது. அதனால் சீக்கிரம் நான் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஒரு நிமிட செய்தியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நறுக்கு தரிசனமாக இருக்கும். நறுக்கு அப்படின்னா நீங்கள் நிறையா அர்த்தம் சொல்கிறாங்க. ஒரு துண்டுன்னு கூட சொல்கிறாங்க. நறுக்கு அப்படிங்கிறது, நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நறுக்கு செய்வார். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவிரி ஓரமாக இருக்கிற நாணல்லேருந்து எடுத்துகிட்டு அதை பதப்படுத்தி அதை தட்டி செய்வாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஆச்சால் மரத்தில் செய்கின்ற 4 அடி 3 அடி உள்ள குழாயில் ஒரு அணசு வச்சு ரோஸ்வுட்டில் நாதஸ்வரத்திற்கு மேலே பொருத்துறதுக்கான செய்தி நறுக்கு. அது நறுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரையாக இருக்கிறத ஈரப்படுத்தினா தான் அந்த நாதஸ்வரமே வாசிக்க முடியும், இசைக்க முடியும். அதே போன்று தான் ஐயா அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிக்க வேண்டியதில்லை, ஒரே ஒரு நிமிடத்தில் ரொம்ப ஆழமாகவும் தீர்க்கமாகவும் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து நிறைய செய்திகளை சொல்லலாம். எனக்கு பிடிச்சது பெரியாரை ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதிலும், சத்தியமூர்த்தி ஒருத்தர் கேள்வி கேட்கும் சொன்ன பதிலும் நறுக்கு தெரிச்சாமல் இருக்கும். நறுக்குங்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது. தலையில் கொட்டுறதும் நறுக்குன்னு கொட்டுறதும் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக சொல்லிடுறேன். நிறையா முதிர்ச்சி, நிறையா இந்த சிலைகளை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. வந்திருந்ததுக்கு ரொம்ப வணக்கம், நன்றி. அடுத்தது ஐயா முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல. அவங்க நேற்று பஞ்சாப்லேருந்து இதுக்காக கலந்துட்டு போயிருக்காங்க. ஒரு மண்ணியல் ஆய்வில் ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளுக்கும் ஓவியத்துக்கும் உள்ள ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க பெருமைப்படுத்துறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா இன்றைக்கி அவசரமாக மலேசியா போனதால வர முடியல அப்படின்னாங்க. நன்றி. அடுத்து ஐயா மனுஷபுத்தர், அவர் நான் படங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்கிறதில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு ஆல்ஃபா ரிதம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆல்ஃபா ரிதம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு நரம்பு கருவி ஒரு ரூமில் வச்சுட்டு ஒரு நரம்பை அது ஒரு சுரி தட்டினா அது ஆப்போசிட்டில் உள்ள நரம்பு அது இசைக்கும் தானா. அதே மாதிரி மனுஷன் பேர் சொல்லிக்கிறேன். அவரோட கவிதைகளை நீங்கள் ஏதாவது கோபத்தில் பார்த்தீங்கன்னா கோபமாக எழுதியிருப்பார், சந்தோஷம் பார்த்தா சந்தோஷமாக எழுதியிருப்பார். இளையராஜா பாட்டுக்கு அப்புறம் ஒரு கவிதையை நான் ரசிக்கிறதுன்னா ஒரு மனுஷோட கவிதை தான். அவர் அந்த ஆல்ஃபா மைண்டு இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஆல்ஃபா மைண்டெல்லாம் வந்திருக்காங்கன்னு தோணுது. ரொம்ப அந்த கவிதைன்னா எனக்கு ரொம்ப சாரோட பிடிக்கும். நிறைய கவிதை சொல்லலாம், நேரம் கவிதை சொல்ல. ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா, அவர் பைபிள் போய் லவ்வுக்காக தான் பைபிள் படிச்சிருக்காரு. இங்கே எனக்கு சிவநர்ச்சனைலாம் சொல்கிறார். அவர் கதிரவன் பேர், ஆனால் பைபிள் படித்து தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ஆஞ்சநேயர் கோயில் போயிடுச்சு. ஆமாம், அதான் சார் இந்த மேடையில் தான் பேசினார். அவர் ஆக்சுவலாக அந்த மனுஷரை பற்றி ஒரு பாராட்டு வழங்கும்போது அவர் கல்லூரி விரிவுரையாளர் பேசலாம், ஏதோ மேடை பேச்சாளர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக
டாப் டு பாட்டம் எழுதி வச்சுட்டு கரெக்டாக கிளாஸ் எடுத்தார். நீங்கள் கல்லூரிக்கு ஆசிரியராக போனால் நல்லாருன்னு நினைக்கிறேன் சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கல்யாணந்தி தோழர் கல்யாணந்திக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததில்லை. அவங்களுக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். அந்த பேரில் இருக்கிற மாதிரியே ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அவங்க மோனல் சேலாவந்தி சொன்னாங்க. புல்லம்பங்கைன்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு துர்க்கை அம்மன் இருக்குது. அந்த முகத்தை போய் கொஞ்சம் பாருங்கள், மோனாலிசையோட அழகாக இருக்கும். கவிஞர் யாழநாதி வந்து உடம்பு சரியில்லை, வர முடியல அவரால். அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், எஸ்ஐ அறை அப்படின்னு. ரொம்ப நான் எப்போதுமே வந்து வார்த்தைகளை ஞாபகம் வைத்ததை விட விசுவல் மெமரிஸாக எனக்கு இருக்கும், காட்சியாக தான் படிச்சிருக்கோம். அவரோட கவிதையில் இசையறி ரொம்ப பிடிச்சமான கவிதை. அவர் வர முடியல, அவருக்கும் வணக்கம். முரளி கேட்ட ஒரு கேள்வியால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முரளி தான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு படிக்கும்போது யூஸ்வலாக எல்லோரும் போல் நான் இருப்பேன். படித்த நல்ல காலேஜ் நல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வெளில வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம திமுறாக தான் இருப்போம்ல அந்த வயசில். நல்லா வரையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாப்புல. அந்த கேள்வி தான் எனக்கு இவ்வளோ தூரம் நிப்பாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். முரளி என்னை வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வல்லபாய்ங்கிற வரல அவர் அவசரமாக அவர் இதுக்கு போனதுனால அவர் நிறையா இந்த விஷயத்துக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கார், இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு. மார்க்குங்கிற ஓவியர் மார்க்குனால் வர முடியல. ஹர்ஷா நல்லா பேசுனாங்க, அவர் கவிதையெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இலங்கை வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராமிந்திரா வந்து நான் சொன்ன உண்மை தான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா இன்னும் வளரணும் என் ஆசைக்காக தான் வந்து பையனை கூப்பிட சொன்னேன் நான். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அடுத்து நன்றியுரை இருக்கிற சமீர் அவர்களுக்கும் ரொம்ப அழகாக நிகழ்ச்சி தொகுத்துருக்காங்க. ரேக்காமடம் 2 கேள்வி கேட்டீங்க. அது மார்க்கு வந்து வாஜரோட மனநிலை பொறுத்தது. எது வரைஞ்சாலும் 10க்கு 10 மார்க் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவங்க உணர்வை பதிவு செய்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வரவேற்பு நீங்கள் கருப்பு திரைப்பட வழக்கறிஞர் கவிஞர் கருப்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த விழாவுடைய நாயகன் கமதன் பச்சமுத்து தான். அவர் எனக்கு கேட்காமே போஸ்ட் போட்டார். எனக்கு என்னென்னா வந்து அந்த 5ஆவது முடித்தவொடனே ஸ்கூலில் அப்படி லெஃப்ட் கையிலேருந்து இப்படி வச்சு ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-55 வருஷம் கூட்டத்தோடு இருந்துட்டேன். ஸ்கூலில் பசங்க, அப்புறம் வேலைக்கு போனது லயோலா காலேஜ், ஓவியக் கல்லூரி, மருத்துவர்கள் எல்லாமே பசங்களோடு இருந்துட்டு 8 மாதம் வீட்டில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி போட்டோன்னே நம்மளும் எல்லோரும் சேர்ந்து சந்திக்கலாமே, எல்லாமே சந்தோஷத்தில் தான் நான் வந்து செய்யலாம் கொடுக்க போய் ஒத்துக்கிட்டேன் நான். அந்த வகையில் என் மகன் மாதிரி இருந்து செய்த அமுதனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். செங்குட்டுவன், அருணகிரி, சரவணன், சிவகுமார், கோவின் செல்வம், குமரன், அப்புறம் இந்த செட்டெலாம் வந்து போட்டு கொடுத்தது வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து பாலசுப்ரமணியன். அவர் தான் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழையாக வந்து இல்லை, அழைச்ச நான் வந்து நண்பர் சத்யசீலனை, அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்த சந்தோஷம். இந்த நேரம் கருதி நான் ரொம்ப பேசாமல் வந்து அனைவருக்கும், என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் பேர் சொல்லணும்னு ஆசை. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் ஓவியர் மணிவண்ணன் வந்திருக்காரு, நன்றி. மதன், அனிகஸ், இயக்குனர், நிறைய பேர் வந்திருக்கீங்க. மன்னிச்சிங்க, பேர் வரிசையாக சொல்ல முடியல. நீங்கள் வந்தது, இங்கே இருந்த நிகழ்வில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம்.